ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்து. இன்றைக்கி லைவ் நாங்கள் எங்கே இருந்துன்னா சர்ப்ரைஸ். இது வந்து வீடியோ, அதாவது எங்கேருந்து நான் லைவ் வந்து இன்றைக்கி நம்ம பெங்களூர் லால் பார்க் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு இடத்த உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுறோம். பாருங்கள், பிந்து சிஸ்டர் வந்து அவங்க அம்மா கூட பேசிகிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்க. பாருங்கள், இதுதான் வந்து லால் பார்க்கோட மரங்கள், இயற்கை சூழ பெரிய பார்க்கு. என்ட்ரி ஃபீஸ் வந்து இங்கே வந்து 50 ரூபா, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வந்து 20 ரூபா. இப்போ நம்ம என்ன இடத்த பார்க்க போகிறோம்னா கண்ணாடி மாளிகை, அதாவது கிளாஸ் ஹவுஸ். இங்கே வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு கிளாஸ் ஹவுஸாக இருக்குது. இது நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இருங்க பார்ப்போம், எங்கே இருக்குதுன்னு தெரில. அந்த போர்டு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். போர்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல. பாருங்கள், இதுதான் வந்து கிளாஸ் ஹவுஸ். இது வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. லால்பாக் வந்து பெங்களூரில் வந்து மெட்ரோவில் வந்தோம்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோவில் வந்து 18 ரூபா கொடுத்தீங்கன்னா 4வது ஸ்டாப் வந்து இந்த லால்பாக் பார்க். வந்து மிகப்பெரிய பார்க். வாக்கிங் போகிறவங்களுக்கு, இயற்கை கிளைமேட் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. பாருங்கள், மழை பெஞ்சு எவ்வளோ வந்து ரோடெல்லாம் வந்து ஈரமாக இருக்குதுன்னு, பயங்கரமாக இருக்குது. மரமெல்லாம் நிறையா இருக்குது, பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. இதுதான் வந்து கிளாஸ் ஹவுஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருக்காங்க போல் தெரியுது. கிளாஸ் ஹவுஸ் சூப்பராக இருக்குது. பாருங்க, சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. புறாலாம் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா லால் பார்க் வந்து வாங்க. நல்ல ஒரு நேச்சுரலாக இருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு. இது வந்து கிளாஸ் ஹவுஸ் ஃபுல்லாக வந்து கண்ணாடி தான். இது ஃபுல்லாகவே கண்ணாடி. இது ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை கட்டி ரொம்ப பழசாக இருக்குது. பாருங்கள், நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பரான பழைய, ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை கட்டி. நிறையா மரங்கள் வந்து நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம மேடம் வந்து இன்னும் பேசி முடியல, அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க. குட்டி பாப்பாஸ் எல்லாம் விளையாட்டுருக்காங்க. மயில் மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து கொடியெல்லாம் படர விட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கிளாஸ் ஹவுஸ், அதாவது என்ன ஃபாரின்காரங்க தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. நிறையா பேர் போட்டிருக்காங்க யூடியூப்பில். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து அலோவ் பண்ணல, கயிறு கட்டியிருக்காங்க. பாருங்கள், உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, கயிறு கட்டியிருக்காங்க. சிசிடிவி கேமராவில் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த கண்ணாடி மாளிகையை வந்து சுற்றி வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய கிளாஸ் ஹவுஸாக இருக்கும். அங்கே பாருங்கள், யானை மாதிரியே வந்து புல்லில் வந்து அந்த நம்ம கொடியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. கொடி வந்து இனி வளர்ந்துச்சுன்னா யானை மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். புறாலாம் நிறையா இருக்குது. யானை மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கரடியா இருக்கலாம், உட்காந்துச்சுன்னா. பாருங்கள், என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள் இது என்ன உயிரினம் சொல்லி. கிளாஸ் ஹவுஸ் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹிஸ்ட்ரி வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல, தேடிட்டுருக்கேன். இது ஹிஸ்ட்ரி வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ வந்து நம்ம ஏரியாலலாம் இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும். அதாவது கிளாஸ் ஹவுஸ் வந்து இந்த பெங்களூர் வந்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடங்களில் லால் பார்க்கும் ஒன்று. அதுங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம்.
இப்போ தான் வந்து மழை நின்றுருக்கு. பெரிய பார்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த லால் பார்க் வாங்க. நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்குது. இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து சென்டரில் இருக்குது. ஆமாம், உள்ளே வந்து சும்மா உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் யுவா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் யுவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்க்கலாம்.